அதிமுகவினர் கேட்கிறார்கள், நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா? எல்லோரோடும் தான் சேர்ந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் கூட்டணிகள் அமையத்தான் செய்யும், ஆனால் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்தோம். 1999 ஆண்டு தேர்தலிலே வெற்றி, கூட்டணி ஆட்சி. அண்ணன் முரசொலி மாறன் எங்கள் கட்சியின் தலைவர். அங்கு அப்போது அவருடைய தலைமையில் ஒரு குழுவினை அமைக்கிறார் வாஜ்பாய் அவர்கள். அந்த குழுவினுடைய நோக்கம் என்ன? இந்த அரசாங்கம் என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கங்களை கொண்ட திட்டத்தை ஒரு குழு உருவாக்கும். அதன் தலைவர் முரசொலி மாறன். அந்த குழுவின் முக்கியமான தீர்மானங்களாக அண்ணன் மொழிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவில் கை வைக்க மாட்டோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டோம், இந்தியை திணிக்க மாட்டோம், அதே போல ராமருக்கு கோயில் அந்த கோயில் என்றெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம், நாட்டு நலனை மட்டுமே முன்னிறுத்துவோம் என்று அண்ணன் முரசொலி மாறன் எழுதியதில் பாரதிய ஜனதா கட்சியும் கையெழுத்திட்டதே. அதுதான் திமுக கூட்டணி சேர்ந்த போது நாங்கள் நடந்து கொண்ட விதம். கொள்கையை அடகு வைத்ததில்லை. எத்தனை பெற்றோம்? சேது கால்வாய் திட்டம் கொண்டு வந்தோமே. அது கொண்டு வரப்பட்டிருந்தால் பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்திருக்குமே, சுற்றி செல்லுகின்ற பயணம் கப்பல்களுக்கு குறைந்திருக்குமே, எரிபொருள் சேமிக்கப்பட்டிருக்குமே. இல்லாத சேது பாலம் இருக்கிறது என்று சொல்லி 2500 கோடி ரூபாய் செலவழித்ததை வீணடித்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. அந்த காரணங்களினால் தான் வெளியேறினோம். அவர்களோடு நாங்கள் நிலைத்து நிற்க முடியாததற்கு காரணம் கொள்கையில் மாறுபட்டார்கள், மண்ணுக்கு பொருந்தாதை செய்தார்கள். இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார்கள். கழகம் இன்றைக்கு அவர்களை எதிர்க்கிறது என்றால் தனிப்பட்ட அந்த கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடியை, அமித்ஷாவை அல்ல, அவர்கள் கொள்கையையும் அவர்கள் ஆட்சி நடக்கிற முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் எல்லா இடங்களிலும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி சுற்றுப்பயணம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஒன்று திருப்பதி என்று தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி தெரிந்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், காமராஜரை திருப்பதிக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நான் திமுக காரன் இல்லை, நான் காங்கிரஸ் காரன், நான் எங்கே போக வேண்டும் போகக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார் என்று கேட்கிறார். மறுபடி கலைஞர் சொல்கிறார், நான் திமுக தலைவர் பேசவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவிடுகிறேன், எல்லையை தாண்டக்கூடாது. காமராஜருக்கு கோபம். அவர் மூலமாக அவருடைய தூதுவராக ராஜாராம் நாயுடு என்பவர் கலைஞரை சந்தித்து காமராஜர் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கிறார். நீங்கள் அவருக்கு உத்தரவிட்டதை எண்ணி மனம் நொந்து போகிறார். எனக்கு நிதி தருகிறார்கள் போகிறேன் என்றால் இவர் போகக்கூடாது என்கிறாரே. அந்த முதலமைச்சர் நாற்காலி நான் வேண்டாம் என்று விட்டெறிந்து விட்டு வந்த நாற்காலி என்றெல்லாம் பேசுகிறார் என்ற போது கலைஞர் சொன்னார், ஒன்றை மறந்து விடாதீர்கள், நான் அவரை மதிக்கிற அளவிற்கு வேறு யாரும் மதிக்க முடியாது. நான் முதலமைச்சர் நாற்காலி அவர் விட்டெறிந்தது என்பதையும் கடந்து அவரை மதிக்கிறேன். நான் சொன்னதன் நோக்கம் காமராஜரை கைது செய்ய மத்திய அரசு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் அவரை பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி ஆந்திராவுக்குள் போனால் அவரை அங்கே கைது செய்தால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர நான் அவரை என் அதிகாரத்தை பயன்படுத்தி போகக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. தயவு செய்து அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் காமராஜர் மறைகிற நேரத்தில் கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், நீங்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் உயிரோட்டம் காப்பாற்று. எந்த காமராஜர் கழகத்தை எதிர்த்தாரோ அதே காமராஜர் திருமலை நாயக்கன் தெருவிலே அவரை பார்க்க போன கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் உகுத்தது வரலாறு, மறந்து விடாதீர்கள். திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற இந்த இயக்கத்திற்கு பெரும் அரணாக விளங்குகின்ற தாய்மார்களே, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் திராவிட இனத்தையும் பாதுகாத்து வளர்க்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு முன்னால் இந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் உரையாற்றி 2 முன்னணி சொற்பொழிவாளர்கள் அவரவர்களுடைய நேரத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு பின்னால் நேரம் கருதி மாவட்ட செயலாளராகிய அமைச்சர் தம்பி சேகர் பாபு உரையாற்றாமல் எனக்கு நேரத்தை தந்திருக்கிறார். வடபுலத்தின் வெப்பத்தை போல கோடை காலத்தின் வெப்பம் எதிரே இருக்கிறவர்களை தகித்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. ஆனால் இந்த ஆட்சியினுடைய தென்றல் காற்றை போல இங்கு இருக்கிற மக்கள் எங்கள் ஆதரவு என்றைக்கும் இந்த இயக்கம்தான் என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு அந்த அல்லலையும் மீறி உட்கார்ந்திருப்பதற்காக நான் அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அவசியமான கருத்துக்களை உங்கள் நலன் கருதி நான் சொல்ல விரும்புகின்றேன். பல மணி நேரங்கள் பேச வேண்டும் என்பது அவசியமில்லை.
குறுகிய நேரத்தில் முக்கியமானவற்றை மக்களின் கருத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை உணர்வோடு இன்றைக்கு நாம் நிற்கின்றோம். இன்னும் 8 மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் களம். ஓராண்டு என்று சொன்னதெல்லாம் ஓடிவிட்டது. இந்த ஆண்டில் மீதி 5 மாதங்கள் இருக்கின்றன. அடுத்த ஆண்டு பிப்ரவரியிலேயே தேர்தல் களை கட்டத் தொடங்கிவிடும். நடைபெறப் போகின்ற இந்த தேர்தல் எப்பொழுதும் நடப்பதைப் போல யாராவது வெற்றி பெறட்டும் என்று கருதக்கூடிய தேர்தல் அல்ல. இது ஒரு தத்துவ போர். எனக்கு முன்னாலே செல்வேந்திரன் விரிவாக சொன்னதைப் போல், அருள்மொழி பேசியதைப் போல், பெரியாரால் பூகம்பத்தைப் போல ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், அறிஞர் அண்ணா அமைதி புரட்சியாக இந்த நாட்டிலே கொண்டு வந்த மறுமலர்ச்சி, 50 ஆண்டுகள் தலைவர் கலைஞர் கட்டிக்காத்த திராவிட பேரியக்கம், அதனுடைய செயல்கள், அவர் ஆட்சி காலத்தின் சாதனைகள், இன்றைய முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய சீரிய செயல்களால் நலம் பெற்று வாழுகின்ற தமிழகத்தில் இந்த மண்ணுக்கு பொருந்தாத தத்துவத்தை, சித்தாந்தத்தை சுமந்து கொண்டு ஒரு கூட்டம் வருகின்றது. வடக்கே இருக்கிற தங்களுடைய பலத்தோடு இங்கே நுழைய முயல்கிற போது உடன் வருவதற்கு ஆள் இல்லாமல் தத்தளிக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கிற சிலர் துணை போகிறார்கள். தங்கள் கட்சியின் பெயரை மறந்து, கொள்கையை மறந்து, அதில் சூட்டப்பட்டிருக்கிற அவர்கள் கையில் வைத்திருக்கிற கொடியினுடைய அண்ணாவை மறந்துவிட்டு அவர்களுக்கு துணை போகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எல்லாம் சொன்னார்கள். இதை சொல்ல வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாகிறது. குறிப்பாக மதுரையிலே நடைபெற்ற முருகன் மாநாட்டில் இங்கே செல்வேந்திரன் குறிப்பிட்டதைப் போல திராவிடத்தை அழிப்பதற்கு முருகா வேளோடு வா என்று அவர்கள் விளம்பரம் செய்ததை பார்த்ததற்கு பின்னாலும் அவர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வெளியிட்ட காணொலி காட்சியின் போது அதை கண்டுகளித்திருக்கிறார்கள். இங்கே அவர் பேசுகிற போது அவர்களை மகாபாரத கதையிலே திரௌபதிக்கு துயிலுரித்த போது கைகட்டி உட்கார்ந்திருந்த பீமனோடும் வில்வித்தைக்கு பெயர் போன அர்ஜுனனோடும் குறிப்பிட்டது குறித்து தான் எனக்கு வருத்தம். அவர்கள் உண்மையிலேயே பெரிய வீரர்கள். அவர்களோடு இவரை ஒப்பிட்டு விட்டாரே, எதையும் சரியாக பேசுகிற கம்பம் செல்வேந்திரன் என்ற ஆதங்கம்தான் எனக்கு ஏற்பட்டது. இதை சொல்லுகிற போது தங்களுடைய கட்சிக்கு இப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார்களே, தொடங்கிய காலத்திலிருந்தே சொல்லுகிறோம். இப்போது இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருகிற வழியெங்கும் இரவு நேரத்திலும் நம்மை ஈர்க்கிற அளவிற்கு கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. வீதிகளில், மக்கள் கூடுகின்ற இடங்களில், முச்சந்திகளில், கிராமங்களில், எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி அங்கிங்கென்னாதபடி பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இடையில் ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்ற அதிமுகவினுடைய கொடியும் எல்லா இடங்களிலும் பறக்கிறது. அந்த கொடிக்கும் நமக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான். நம்முடையது கருப்பு சிவப்பு, அது கருப்பு சிவப்பிலே அண்ணாவின் உருவம். அண்ணா இந்த கொடியை உருவாக்கிய போது சொன்னார், தம்பி இது 2 நிறங்கள் அல்ல. நம்முடைய மண்ணிலே சாதி சமய வேறுபாட்டால், பொருளாதார ஏற்றத்தாழ்வால் மண்டி கிடக்கின்ற இருள், அதனை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல பேர் தியாகம் செய்து இரத்தம் சொரிந்திருக்கிறார்கள். அந்த தியாக பாதை தான் நம்முடைய வழி என்பதன் நினைவாக கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதன் அடையாளமாக மீதி பாதி கருப்பாக இருக்கும் என்று சொன்னார். அந்த கொடியிலே அண்ணாவினுடைய படம் வெறும் படம் அல்ல, ஒரு விரலை நீட்டி கொண்டிருப்பதை போல இருக்கும். சாதாரணமாக ஒரு மனிதர் பேசுவதற்கும் விரல் நீட்டி பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு. தனிப்பட்ட முறையிலே இருவர் பேசுகிற போது அது எச்சரிக்கையாக இருக்கலாம். மேடைகளில் பேசுகிற போது உணர்ச்சி பெருக்கின் வெளிப்பாடாக இருக்கலாம். சென்னையிலே அண்ணா சாலையிலே அமைந்திருக்கிற அண்ணாவின் சிலை ஒரு விரலை காட்டி கொண்டிருக்கும். அதுதான் ஒரு காலத்தில் எல்லோருடைய மனதிலும் நிறைந்திருந்த சிலை. அண்ணா மறைவதற்கு முன்னால் வைக்கப்பட்ட சிலை. அண்ணா மறைந்ததற்கு பின்னால் அவருக்கு இரங்கல் கவிதை எழுதிய நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா, ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம், ஐயகோ ஓராண்டுதான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா. இது கலைஞர் அந்த ஒரு விரலை காட்டி நின்றதற்கு கொடுத்த விளக்கம். ஆனால் அதிமுகவின் கொடியிலே இருக்கிற அண்ணா எதை சொல்கிறார்? கலைஞர் சொன்னதை போலவா சொல்கிறார் என்றால் இல்லை.
நன்றாக நீங்கள் பாருங்கள். காற்று வீசுகிற போது வேறுபாடு தெரியும். இது வெறும் கருப்பு சிவப்பு, அது கருப்பு சிவப்பில் விரல் நீட்டி கொண்டிருக்கிற அண்ணா. அதில் இருக்கிற அண்ணா சாலையில் நடந்து போகிற தமிழர்களை பார்த்து சொல்கிறார், என் தம்பிமார்களே, தங்கைமார்களே, வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து கொண்டிருக்கிறேனே, இந்த கொடியில் படமாக இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி, இதோ பக்கத்திலே பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடி என்று சொல்கிறார். ஆக இது வெறும் ஒப்பீடு அல்ல. அண்ணா எந்த கொள்கையை உருவாக்கினாரோ அதை இன்றளவுக்கும் கட்டி காக்கின்ற கடைசி தொண்டன் வரை, கழகத் தலைவர் தொடங்கி எங்கோ ஒரு மூலையிலே இதுவரை அறிவாலயத்தின் வாசலை மிதிக்காமல் இருக்கிற தொண்டன் வரை சுமந்திருப்பது அண்ணாவை, கலைஞரை, கழகத்தை, அதன் லட்சிய கொள்கைகளை. அதற்காக உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கின்றவர்கள். இது தலைவர் கலைஞரின் பிறந்த நாள். பேச வேண்டிய செய்திகள் நிறைய. ஆனாலும் நான் முதலில் சொன்னதை போல் சுருங்க சொல்கிறேன். ஒரு முறை கலைஞரிடம் பத்திரிகையாளர்கள் அவருடைய புகைப்படங்களை எல்லாம் காட்டினார்கள். இதிலே உங்களுக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் எது என்று கேட்டார்கள். நீண்ட நேரம் எல்லாவற்றையும் பார்த்ததற்கு பின்னால் ஒரு படத்தை எடுத்து கொடுத்தார். அந்த படம் அண்ணா சிலை அருகே கலைஞர் கைதாகிற படம். வந்த பத்திரிகையாளர் கேட்டார், ஒரு போராட்டத்தில் கைதாகிற படம் உங்களை கவர்ந்திருக்கிறது, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது, வெளிநாடு சென்றது, எத்தனையோ புகைப்படங்கள் இருக்கிற போது இதை தேர்ந்தெடுக்கிறீர்கள். சரி, போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டு கைதானதுதான் உங்களை கவர்ந்த படம் என்றால், கள்ளக்குடி தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தீர்களே, அதுவல்லவா மிகப்பெரிய போராட்டம், ஏன் அதை எடுக்கவில்லை என்று கேட்டவுடன் கலைஞர் சொன்னார், கள்ளக்குடி போராட்டத்திலே நான் கலந்து கொண்ட காலம் கழகம் வளர்ந்த காலம், 1953 தேர்தலிலே கூட போட்டியிடாத காலம். போராட்டங்கள் தான் கழகத்தினுடைய முக்கியமான பணிகளாக இருந்த காலம். ஆனால் நான் எடுத்து கொடுத்த படம் என்பது நான் முதலமைச்சராக இருந்ததற்கு பின்னால் போராட்டத்திலே கலந்து கொண்டு கைதான படம் என்கிற போது, நான் முதலமைச்சராக இருந்தேன் என்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கவில்லை, களத்திலே இறங்கி போராடுகிற ஒரு போராளியாகவே இருந்தேன் என்பதற்கு இதுதான் அடையாளம் என்றார். அந்த படம் எப்போது எடுக்கப்பட்டது? அவசர நிலை காலத்தில் தனித்து விடப்பட்ட தலைவர், அவரை பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, அவரை பார்க்க போனால் உடனே கைது, அவருக்கு உணவு தருவது என்பது உற்சாகம். இப்போது இங்கே நாங்கள் வருகிறோம் என்றால் மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ சேகர் பாபுவோ முரளியோ லோகேஷோ இவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் அப்படித்தான். அதிலும் கழகத் தலைவர்களுக்கு தருவது என்பது மிகப்பெரிய உற்சாகம். ஆனால் அவசர நிலை காலத்தில் அவருக்கு யாராவது உணவு கொண்டு வந்து கொடுத்தால் அடுத்த நாள் மிசா கொட்டடி அவர்களுக்கு திறக்கப்பட்டது. கோபாலபுரம் வெறிச்சோடியது. அதிகாரிகள் ஆளவட்டம் போட்டவர்கள் அவரை கண்காணிக்க ஆரம்பித்த நேரம். அந்த நேரத்திலே கூட கழகத்தோடர்கள் திருப்பதிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு வெறுமனே தலையை மொட்டையடித்து கொண்டு திருப்பதி சென்று திரும்புகிற பக்தர்கள் என்று சொல்லிவிட்டு கோபாலபுரத்தில் வந்து கலைஞரை பார்த்து நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று சொல்லிவிட்டு போன நேரம். அவருடைய பிறந்த நாள், கலைஞருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அண்ணா என்னை அன்னையைக்கும் மேலாக என்னை அன்போடு பாதுகாத்தார், வளர்த்தார் என்று எழுதுகிறார். தணிக்கைத்துறை அதிகாரிகள் அந்த அன்னை என்கிற சொல்லை நீக்குகிறார்கள். அது வேற யாரையோ குறிக்கிறது என்பது. அதை இரவு நேரத்தில் முரசொலி அவருக்கு வரும் வெளியிடுவதற்கு முன்பாக அதை பார்த்து கோபப்பட்ட கலைஞர் முரசொலி அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்கிறார். பணியாட்கள் திரும்பி விட்டார்கள். உடனே தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதுகிறார். நேராக கிளம்பி முரசொலி அலுவலகம் போகிறார். அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. ஒன்றை பிரதி எடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நிமிடத்திலே 100 பிரதிகள் 1000 பிரதிகள் எடுக்கலாம். ஆனால் அப்போது ரோனியோ என்று சொல்லக்கூடிய மை தடவிய உருளையில் ஒவ்வொன்றாக வைத்து உருட்டி உருட்டி பிரதி எடுக்க வேண்டும். பணியாளர்கள் இல்லாத சூழலில் தன்னந்தனி மனிதனாக அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய கடிதத்தை அவரே பல 100 பிரதிகள் எடுத்துக்கொண்டு பொழுது விடிந்தபோது சென்னை கடற்கரையில் அண்ணா துயிலுகின்ற இடத்திலே, அப்போது தளபதி அண்ணன் ஸ்டாலின் சிறைச்சாலையில் இருக்கிறார். தம்பி தமிழரசு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த சின்ன இளைஞன், அவருடைய கையிலே அதை கொடுத்துவிட்டு காலை 7-8 மணிக்கு ஊர் விழிக்கிறது.
நடமாடத் தொடங்குகிற மக்கள் பார்க்கிறார்கள். இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதன் தெரு தெருவாக, வீடு வீடாக, கடை கடையாக துண்டு பிரசுரம் கொடுத்து கொண்டு போகிறார். இந்திய நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு அடிமட்ட தொண்டனாக கலைஞர் கிளம்பிய நாள் அந்த நாள். 2 பேராக கிளம்பிய அந்த போராட்டம் தான் அது. அவர் அண்ணா சிலை வருகிற போது கட்டுக்கடங்காத கூட்டம். செய்தி காதில் விழுந்த எல்லா தோழர்களும் வந்து விட்டார்கள். இனி பொறுக்க முடியாது என்று காவலர்கள் கைது செய்கிறார்கள். அந்த புகைப்படத்தை தான் எனக்கு பிடித்த படம் என்று கலைஞர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட வீரனை தவிர வேறு யார் எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியும் என்று தமிழர்கள் கேட்கிறார்கள். அதிமுகவினர் கேட்கிறார்கள், நீங்கள் பாரதிய ஜனதாவோடு சேரவில்லையா? எல்லோரோடும் தான் சேர்ந்திருக்கிறோம். காலத்தின் கட்டாயம், கூட்டணிகள் அமையத்தான் செய்யும். ஆனால் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். 1971 ஆண்டு முதலாக காங்கிரஸ் கட்சியும் கழகமும் ஒன்று சேர்ந்து தேர்தல் களம் காண்கிறது. அதுவரை எதிரும் புதிருமாக, கடுமையான எதிர்க்கட்சிகளாக, தலைவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டவர்களாக இருந்த காலகட்டம் மாறி முதலாக காங்கிரசும் கழகமும் கூட்டணி அமைக்கிறது. அந்த தேர்தலில் தமிழகத்தில் சட்டப்பேரவையில் 184 இடங்களில் நாம் வெற்றி பெறுகிறோம். இதுவரை வேற எந்த கட்சியும் பெறாத எண்ணிக்கை. நாடாளுமன்றம் முழுவதும் கழகமும் காங்கிரசும் மட்டுமே இருக்கிறது. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர். நல்ல நெருக்கத்தோடு நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. முற்போக்கு திட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போது நான் பேசுவது ஜூன் மாதம், இன்றைக்கு 28. ஆனால் ஜூன் மாதம் 25ஆம் தேதி 1975 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் உடனே அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி ஒரு பிரிவின் அடிப்படையில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறார். அவசர நிலை என்றால் என்ன? இதுபோல பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடாது, மக்களை ஒரு இடத்துல திரட்ட முடியாது, அரசியல் கட்சிகள் மேடையில் நின்று முழங்க முடியாது, விரும்பியதை எழுத முடியாது, எழுதினால் தணிக்கை அதிகாரிகள் அதை வெளியிட வேண்டும் என்கிறார்களோ அதுதான் வெளியிடப்படும். இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு சொல்லுவேன், அந்த காலகட்டத்தில் துக்ளக் பத்திரிகை வெறும் கருப்பாகவே மையை தடவி பத்திரிகையை வெளியிட்டது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தலையங்கம் என்ற பகுதியிலே வெறும் கருப்பு மையை எழுதி வெளியிட்டது. காரணம், அதில் இருந்த முக்கால்வாசியை எடுத்து விட்டார்கள் என்ற காரணம். அப்படிப்பட்ட நேரத்தில் நன்றாக கவனியுங்கள் தோழர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் சேரவில்லையா என்று கேட்பவர்களுக்கு பதிலாக ஜூன் 25 அவசர நிலை பிரகடனம், ஜூன் 28 இதே நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூடுகிறது, கூடி முடிவெடுக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானத்தை மக்களுக்கு தெரிவிக்கிற வகையில் சென்னை சீரணி அரங்க கடற்கரையிலே கூட்டம். அந்த கூட்டத்திலே கலைஞர் ஒரு முழக்கத்தை வைக்கிறார். கழகத் தோழர்கள் எல்லோரும் டெல்லிக்கு தந்தி கொடுங்கள். என்ன தந்தி? ரிவோக் எமர்ஜென்சி, ரெஸ்டோர் டெமோக்ரசி, ரிலீஸ் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அவசர நிலையை திரும்ப பெறுங்கள், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துங்கள், அரசியல் கட்சி தலைவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று முதலாக தீர்மானம் போட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்திரா காந்தி அம்மையார் கலைஞரோடு பேசினார். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் என் எதிரி அல்ல. எனக்கு எதிரிகள் வடக்கே இருக்கிறார்கள். பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் இருவரும் தோழமை கொண்டவர்கள். தயவு செய்து இது போல நீங்கள் எதிர்க்க வேண்டாம். விரைவில் நடக்க இருக்கிற தேர்தலை நான் நடத்தப் போவது இல்லை. உங்களுக்கு தேர்தல் இல்லாமலே இன்னும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நீட்டிப்பு கிடைக்கும் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு ஆட்சி நீட்டிப்பு தேவையில்லை, என் நாட்டுக்கு ஜனநாயகம் தேவை என்று சொன்ன புரட்சியான மாபெரும் உணர்வு கொண்டவர் கலைஞர். நன்றாக மீண்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் ஜூன் மாதமே தொடங்கிவிட்டது இந்த அடக்குமுறை. ஆனால் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. அன்றைக்கு எல்லா கட்சிகளும் கூட்டங்கள் நடத்தின. வடக்கே பாதிக்கப்பட்ட தலைவர்கள் புகலிடம் தேடி தமிழகத்திற்கு வந்தார்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸும் பின்னாளில் ஆளுநராக இருந்த பிரபுதாஸ் பட்வாரியும் தங்கியிருந்த இடம் முரசொலி அலுவலகம். அந்த காலகட்டத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன் மீண்டும், பெருந்தலைவர் காமராஜர் எல்லா இடங்களிலும் சுற்றுப்பயணம் செய்கிறார்.
அப்படி சுற்றுப்பயணம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஒன்று திருப்பதி என்று தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி தெரிந்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக சொல்லி அனுப்புகிறார், காமராஜரை திருப்பதிக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதற்கு அவர் பதில் சொல்கிறார், நான் திமுக காரன் இல்லை, நான் காங்கிரஸ் காரன். நான் எங்கே போக வேண்டும் போகக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார் என்று கேட்கிறார். மறுபடி கலைஞர் சொல்கிறார், நான் திமுக தலைவர் பேசவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவிடுகிறேன், எல்லையை தாண்டக்கூடாது. காமராஜருக்கு கோபம். அவர் மூலமாக அவருடைய தூதுவராக ராஜாராம் நாயுடு என்பவர் கலைஞரை சந்தித்து காமராஜர் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கிறார். நீங்கள் அவருக்கு உத்தரவிட்டதை எண்ணி மனம் நொந்து போகிறார். எனக்கு நிதி தருகிறார்கள் போகிறேன் என்றால் இவர் போகக்கூடாது என்கிறாரே, அந்த முதலமைச்சர் நாற்காலி நான் வேண்டாம் என்று விட்டெறிந்து விட்டு வந்த நாற்காலி என்றெல்லாம் பேசுகிறார் என்ற போது கலைஞர் சொன்னார், ஒன்றை மறந்து விடாதீர்கள், நான் அவரை மதிக்கிற அளவிற்கு வேறு யாரும் மதிக்க முடியாது. நான் முதலமைச்சர் நாற்காலி அவர் விட்டெறிந்தது என்பதையும் கடந்து அவரை மதிக்கிறேன். நான் சொன்னதன் நோக்கம் காமராஜரை கைது செய்ய மத்திய அரசு காத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை நான் அவரை பாதுகாப்பேன். இந்த எல்லை தாண்டி ஆந்திராவுக்குள் போனால் அவரை அங்கே கைது செய்தால் தடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் சொன்னேனே தவிர நான் அவரை என் அதிகாரத்தை பயன்படுத்தி போகக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு இல்லை. தயவு செய்து அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் காமராஜர் மறைகிற நேரத்தில் கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், நீங்கள் தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் உயிரோட்டம் காப்பாற்றினது. எந்த காமராஜர் கழகத்தை எதிர்த்தாரோ அதே காமராஜர் திருமலை நாயக்கன் தெருவிலே அவரை பார்க்க போன கலைஞரின் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் உகுத்தது வரலாறு, மறந்து விடாதீர்கள். இது நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்திருந்த போது. பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேர்ந்தோம். 1999 ஆண்டு தேர்தலிலே வெற்றி, கூட்டணி ஆட்சி. அண்ணன் முரசொலி மாறன் எங்கள் கட்சியின் தலைவர் அங்கு. அப்போது அவருடைய தலைமையில் ஒரு குழுவினை அமைக்கிறார் வாஜ்பாய் அவர்கள். அந்த குழுவினுடைய நோக்கம் என்ன? இந்த அரசாங்கம் என்னென்ன செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கங்களை கொண்ட திட்டத்தை ஒரு குழு உருவாக்கும். அதன் தலைவர் முரசொலி மாறன். அந்த குழுவின் முக்கியமான தீர்மானங்களாக அண்ணன் மொழிந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவில் கை வைக்க மாட்டோம், பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டோம், இந்தியை திணிக்க மாட்டோம், அதே போல ராமருக்கு கோயில் அந்த கோயில் என்றெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம், நாட்டு நலனை மட்டுமே முன்னிறுத்துவோம் என்று அண்ணன் முரசொலி மாறன் எழுதியதில் பாரதிய ஜனதா கட்சியும் கையெழுத்திட்டதே. அதுதான் திமுக கூட்டணி சேர்ந்த போது நாங்கள் நடந்து கொண்ட விதம். கொள்கையை அடக்கி வைத்ததில்லை. நாங்கள் யாருடனும் எதற்காகவும் எங்களை சமரசம் செய்து கொண்டதில்லை. அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி என்பவர் சோதிடத்தை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக கொண்டு வருகிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அறிவித்தவுடன் அண்ணன் முரசொலி மாறன் என்னை அழைத்தார். மாநிலங்களவையிலே அது குறித்து விவாதம் வரும், நீ போய் பேசு என்றார். நான் சொன்னேன், எதிர்த்து பேச வேண்டுமே, ஏன் பேசினால் என்ன, அதற்குத்தான் பேச சொன்னேன். இல்லை, கூட்டணி அரசு, நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிறீர்கள், எப்படி எதிர்த்து பேசுவது என்ற போது, என்னையா அமைச்சர் பதவி, கொள்கைதான் முக்கியம், மாநாட்டில் பேசுவாய் அல்லவா, அதை போல போய் பேசு என்று சொன்னார். அவர் கொடுத்த அந்த உரிமையின் அடிப்படையில் நான் பல்வேறு மேற்கோள்களை காட்டி அது கூடாது என்று சொன்ன நேரத்தில் கடைசியாக ஒன்றை சொன்னேன், உணர்ச்சி பெருக்கில் சொன்னேன், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் கூட்டணியில் என்பதற்காக நீங்கள் விரும்பியதெல்லாம் செய்தால் வேடிக்கை பார்க்கிற கட்சி நாங்கள் அல்ல. திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது, தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது என்று சொன்னேன். மாலையில் நான் திரும்பியவுடன் அண்ணன் என் உரையினை வாங்கி பார்த்தார். கிரிராஜன் பேசுவதற்கு முன்னால் என்னிடம் தன் உரையை காட்டுவார். நான் பக்கத்திலோ அல்லது முன்னாலே உட்கார்ந்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன். கலாநிதி மக்களவையிலே பேசுகிறார். அன்றைக்கு எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த அவர் என் உரையினை கேட்டுவிட்டு போய் வா என்று சொன்னார். வேறொன்றும் சொல்லவில்லை, கருத்து சொல்லவில்லை, வேறு எந்த விதமான முகக்குறிப்பும் காட்டவில்லை. ஆனால் நான் பேசியதை தலைவருக்கு தெரிவித்து விட்டார். எப்பொழுதும் அவர் அப்படித்தான், உடனடியாக எல்லாம் தலைவருக்கு வந்து சேரும்.
தலைவரும் என்னிடம் ஒன்றும் கேட்கவில்லை. வேறு சில நேரங்களில் மறுநாள் காலையே தொலைபேசி அழைப்பு வரும். அன்றைக்கு வரவில்லை. 2 நாள் கழித்து தம்பி சேகர் பாபு இதே மாவட்டத்தில் கலைஞர் கூட்டம் பேசுகிறார். கூட்டம் பேசுகிற நேரத்தில் பலவற்றை சொல்கிற நேரத்தில் சொல்கிறார், டெல்லியிலே கூட்டணி அரசாங்கத்தில் நாம் இடம்பெற்றிருக்கிறோம். அதிலே தம்பி முரசொலி மாறன் உள்ளிட்டவர்களெல்லாம் அமைச்சர்கள். அந்த அரசாங்கம் சோதிடத்தை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக கொண்டு வருகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு கழகத்தின் சார்பில் மாநிலங்களவையில் தம்பி திருச்சி சிவா பணிக்கப்பட்டார். பேசுகிற நேரத்தில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தவறுகள் நடக்கிற இடத்தில் திமுக இருக்காது, திமுக இருக்கிற இடத்தில் தவறுகள் நடக்காது என்று. அது அவருடைய சொந்த கருத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய கருத்து. அது திமுகவின் கருத்து என்று சொன்ன நேரத்தில் என் வாழ்க்கையில் எத்தனையோ பெற்றிருக்கிறேன். அன்றடைந்த ஓகையை நான் அடைந்தது இல்லை. ஒரு தொண்டன், ஒரு இளைஞன் பேசியதை என்னுடைய கருத்து என்று தலைவர் சொல்கிறார் என்றால் பதவியை நாங்கள் பெரிதாக கருதியதில்லை, கொள்கையை பெரிதாக கருதினோம். அதிமுகவினரே, எங்களை நோக்கி விரல் நீட்டாதீர்கள். நீங்கள் சேரவில்லையா என்று கேட்காதீர்கள். காலத்தின் சூழலில் பல்வேறு காரணங்களில் சில கட்சிகளோடு சேருவோம். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கொள்கைகளின் அடிப்படையில் சேருவோம். இன்றைக்கு கழகம் பெருமையோடு இது செம்மொழி நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு பெயர், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு அடைமொழி. எந்த புலவரை கையில் வைத்திருக்கிறாரோ தெரியாது. யாராவது மண்டபத்தில் எழுதி கொடுக்கிறார்களா என்று தர்மியிடம் சொன்னதை போல யாரோ எப்படியோ அல்லது அவரே எழுதுகிறாரா தெரியாது. இன்றைக்கு செம்மொழி நாள். தெற்கிலே எழுந்த இமயம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், இதையெல்லாம் பார்க்கிற போது செம்மொழி என்ற இந்த அங்கீகாரத்தை பெற்றது கலைஞர். எத்தனை பெற்றோம்? சேது கால்வாய் திட்டம் கொண்டு வந்தோமே. அது கொண்டு வரப்பட்டிருந்தால் பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்திருக்குமே. சுற்றி செல்லுகின்ற பயணம் கப்பல்களுக்கு குறைந்திருக்குமே. எரிபொருள் சேமிக்கப்பட்டிருக்குமே. இல்லாத சேது பாலம் இருக்கிறது என்று சொல்லி 2500 கோடி ரூபாய் செலவழித்ததை வீணடித்தது பாரதிய ஜனதா கட்சி தானே. அந்த காரணங்களினால் தான் வெளியேறினோம். அவர்களோடு நாங்கள் நிலைத்து நிற்க முடியாததற்கு காரணம் கொள்கையில் மாறுபட்டார்கள், மண்ணுக்கு பொருந்தாதை செய்தார்கள். இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார்கள். கழகம் இன்றைக்கு அவர்களை எதிர்க்கிறது என்றால் தனிப்பட்ட அந்த கட்சியின் பிரதமர் நரேந்திர மோடியை, அமித்ஷாவை அல்ல, அவர்கள் கொள்கையும் அவர்கள் ஆட்சி நடக்கிற முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. வடக்கே இருக்கிற ஆட்சி வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுக்கடுக்கான திட்டங்களை செய்கிற ஆட்சிக்கு ஊக்கம் தருவதற்கு பதிலாக, உறுதுணையாக இருப்பதற்கு பதிலாக தர வேண்டிய நிதியை கூட தர மறுக்கிற போது 2500 கோடி தர முடியாதா? நான் என்ன செய்வேன் என்று சொல்லவில்லை. நீ 10,000 கோடி என்றாலும் ஆட்சி நடத்துகிற யோகிதை எனக்கு உண்டு என்று சொல்லுகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஆக கொள்கை ரீதியாக இன்றைக்கு தங்களை சமரசம் செய்து கொண்டிருக்கிற அதிமுக அவர்களுக்கு துணையாக போகிறது. நான் ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். இன்றைய கூட்டத்திற்கு நான் அதை உச்சமாக வைத்துக் கொள்கிறேன். பேசலாம், உங்களை பார்க்கிற போது பேசுகிற ஆர்வம் வரலாம். ஆனால் உங்கள் அல்லல் தெரியும் என்று நான் தொடக்கத்தில் சொன்னதை இன்னமும் மனதில் நிறுத்துகிறேன். உணர்ச்சி அலைமோதுகிறது என்பதற்காக நான் அதை மறந்துவிட்டு பேசவில்லை. முக்கியமான செய்தி, இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இயற்றிய சட்டங்களில் பெரும்பாலானவை மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பது, மாநில அதிகாரத்திற்குள்ளே அத்துமீறுவது, சிறுபான்மையினரை ஒழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வது. அப்படி அவர்கள் செய்ததில் முத்தலாக் சட்டம் ஒன்று, அண்மையிலே வக்ஃபு சட்ட திருத்தம் ஒன்று, அதற்கு முன்னால் UAPA என்று ஒரு சட்டம், பல பேருக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது, நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்பது, அது மிசாவை விட கொடுமையான சட்டம். அவர்களை கைது செய்ய அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் மாநிலத்து போலீசாருக்கு அவர்களை கைது செய்கிற அதிகாரம் கிடையாது. டெல்லியில் இருந்து NIA என்ற அமைப்பு வரும், கைது செய்யும், சிறையில் அடைக்கும், எத்தனை காலம் உள்ளே தெரியாது. அப்படி இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கில் இஸ்லாமியர்களும் பத்திரிகையாளர்களும் சமூகத்திற்கு போராடுகின்ற பல ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களும் அடைபட்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்கள் எதிர்த்தோம். திமுக மட்டும்தான் எதிர்த்தது. அந்த கொடும்பாதக சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். அதை விட முக்கியம் குடியுரிமை சட்ட திருத்தம். குடியுரிமை என்றால் என்ன? நீங்களும் நானும் இந்தியாவின் குடிமகன். உங்கள் கையிலே ஆதார் அட்டை இருக்கிறது.
மாதந்தோறும் எங்கள் தலைவர் தருகிற உரிமை தொகை உங்கள் வீடு தேடி வருகிறது, உங்கள் வங்கி கணக்குக்கு வருகிறது, உங்களுக்கான சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறது, உரிமைகள் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் குடியுரிமை இல்லை என்றால் அனாதை என்று பெயர். பொருள் ஈட்டலாம், ஆனால் ஒன்றை வாங்க முடியாது. இலங்கை அகதிகள் இங்கே இருக்கிறார்கள், உழைப்பார்கள், சம்பாதிப்பார்கள், ஆனால் சொந்தமாக ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியாது. இதுதான் குடியுரிமை என்பதனுடைய பொருள். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு மீண்டும் கவனியுங்கள். இதுதான் என் உச்சக்கட்ட செய்தி. அதனாலே தயவு செய்து இளைஞர்களுக்கு தான் நான் சொல்வேன், நீங்கள் தான் தெரு தெருவாக செல்ல வேண்டும். தாய்மார்கள், நான் தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த இயக்கத்தின் காவல் அரண் நீங்கள் தான். எங்களுக்கு என்றென்றைக்கும் உணர்ச்சி ஊட்டக்கூடியவர்கள், வீரமுள்ள பிள்ளைகளை சுமக்கிற தமிழ்நாட்டு தாய்மார்களே, உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன். அவர்கள் குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் தருகிறார்கள். என்ன திருத்தம்? மேலோட்டமாக பார்த்தால் பரந்த மனம் என்று தெரியும். என்ன சட்ட திருத்தம்? பக்கத்திலே 3 நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாடுகளில் இருந்தும் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும். பலே, நல்ல குணம் தானே. பாதிக்கப்பட்டு வருகிறவனுக்கு, பரிதவித்து நிற்பவனுக்கு, நாதியற்று வருகிறவனுக்கு இந்த நாடு இருகரம் நீட்டி வரவேற்கதே என்று எண்ணுகிற போது அடுத்த கேள்வி, யார் யாருக்கு தருவீர்கள்? இப்போது சொல்கிறோமே, கல்லூரியிலே புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், யாருக்கு தருகிறோம்? அரசு பள்ளியிலே, அரசு உதவி பெறுகிற பள்ளியிலே தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு. அதுபோல இந்த 3 நாடுகளிலும் யார் யாருக்கு குடியுரிமை தருவீர்கள் என்றால் 5 மதங்களை சார்ந்தவர்களுக்கு தருவோம். யார் அந்த 5 மதம்? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். குறித்து கொண்டீர்களா? 5 மதங்கள்: இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். ஒன்றை கவனிக்க வேண்டும், இதில் விடுபட்டு இருப்பது இஸ்லாமியர்கள். தெரிந்தே புறக்கணிக்கிறார்கள். அடுத்த நாட்டில் இருந்து பாதிக்கப்பட்டு வருகிற மற்றவர்களுக்கு உரிமை உண்டு, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன செய்யலாம்? எதிர்க்கட்சியினர் எதிர்த்து பேசலாம். பேசினால் என்ன ஆகும்? அவை குறிப்பிலே பதிவாகும். தொலைக்காட்சியை நினைத்தால் 2 நிமிடம் காட்டும், பத்திரிகை நினைத்தால் ஒரு பத்தியிலே வெளியிடும். ஊருக்கு எப்படி தெரியும்? நான் பேசுகிற போது சொன்னேன், 1947 இந்த நாடு விடுதலை அடைகிற போது இந்தியா பாகிஸ்தான் என்று 2ஆக பிரிந்தது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமான அந்த நாட்டின் தலைவர் முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்காகவே ஒரு நாடு ஆரம்பிக்கிறேன், எனக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் அணிவகுத்து வாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று சொன்னார்களே, அவர்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறோம்? பேசியதோடு நிறுத்தவில்லை. ஒரு சட்ட திருத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று திமுகவின் சார்பில் நான் ஒரு திருத்தம் தருகிறேன். மீண்டும் நான் இளைஞர்களுக்கு தான் சொல்வேன். என்ன திருத்தம் தெரியுமா? இந்த 3 நாடுகளுக்கோடு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்பதோடு இன்க்ளூட் ஸ்ரீலங்கா, இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 5 மதங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அதோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். மத ரீதியாக என்று வருகிறது அல்லவா, அதில் இன ரீதியாக என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 திருத்தங்கள். இந்த 3 சொற்களில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அது மட்டும் நிறைவேறியிருந்தால் இந்தியா முழுவதும் ஜும்மா மசூதி பகுதியிலிருந்து எல்லா இடங்களிலும் முஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தார்கள் என்று அவ்வளவு நடந்திருக்காது, கொந்தளிப்பு நடந்திருக்காது. 1.5 லட்சம் இலங்கை தமிழகதிகளுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். பேசி முடித்ததற்கு பின்னால் வாக்கெடுப்பு நடந்தது. குரல் வாக்கெடுப்பு நடக்கும். செல்வேந்திரனுக்கு தெரியும், என் தம்பிமார்களுக்கு தெரியும், கிரிராஜனுக்கோ வீராசாமிக்கோ தெரியும். இவர்கள் சட்டப்பேரவையில் ஆம் இல்லை என்பது போல அங்கே நோஸ் எஸ் என்பார்கள். நான் கொடுத்த திருத்தம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது. அவர்கள் எது அதிகம் இருந்தாலும் நோஸ் என்று சொல்லி இந்த திருத்தம் தோற்கடிக்கப்பட்டது என்றார்கள். நான் ஓயவில்லை. மாறாக நான் கேட்டேன், மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் என்று கேட்டேன். என்றால் என்ன பொருள்? எத்தனை பேர் இதற்கு ஆதரவு, எத்தனை பேர் எதிர்ப்பு, எண்ணிக்கை ரீதியில் எனக்கு தெரிந்தாக வேண்டும். காரணம், இது வரலாற்று பக்கத்திலே பதிய வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தம் என்று சொன்னவுடன் மின்னணு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டார்கள். அன்றைக்கு திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 5, இன்றைக்கு 10 பேர். 5 பேர் இருந்த அந்த கட்சி நான் கொடுத்த திருத்தத்திற்கு எத்தனை வாக்குகள் ஆதரவு தெரியுமா? 99.
காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி, கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ் கட்சி, எல்லா கட்சிகளும் ஆதரவு. 99 ஓட்டுகள் திருச்சி சிவா கொடுத்த திருத்தம். அடுத்து பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை வாக்குகள்? 124 வெற்றி பெற்று விட்டார்கள். 25 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. ஆனால் அந்த 25 வாக்குகளில் 13 ஓட்டு அதிமுக ஓட்டு. அந்த 13 வாக்குகள் எங்களுக்கு ஆதரவாக விழுந்திருந்தால் 99 112 ஆகி இருக்கும், 124 111 ஆகி இருக்கும். ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் 1.5 லட்சம் இலங்கை தமிழ் அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார். இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடைத்திருக்கும். படுபாதகம் செய்த கட்சி அதிமுக. யார் மன்னிக்கிறார்களோ இல்லையோ, இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட அதிமுகவை மன்னிக்க கூடாது என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டில்லை. நான் கதை சொல்லவில்லை, நடந்ததற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களை நோகடிக்கிறார்கள், சிறுபான்மையினரை வதைக்கிறார்கள், மாநில அரசுகளை நசுக்குகிறார்கள். அதை எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுக்கிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம் தலைவர் தளபதி அண்ணன். எனவேதான் சொல்லுகிறோம், இந்த வீரமுள்ள கட்சிக்கு, கொள்கை பிடிப்புள்ள கட்சியின் தலைவன், நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி நடத்துகிற தலைவன், இரவு பகல் பாராமல் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக அங்கும் இங்கும் அலைகின்ற இது போல அமைச்சர் பெருமக்கள், உங்களுக்காக உழைக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் யாருக்காக உழைக்கிறோம்? இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். உங்களிடம் வந்து வேண்டுகிறோம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமல்ல. இன்னும் 8 மாதத்தில் நடக்க இருக்கிற தேர்தலில் என் நாடு நலமாக இருக்க வேண்டும். நான் இரவில் நிம்மதியாக உறங்க வேண்டும். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. திமுக கழகம் என்பது காவலனை போல கண் விழித்து நம்மை காப்பார்கள். நம் பிள்ளைகள் நலமுடன் வாழ வேண்டும், எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், போராட்டத்திற்கு வர வேண்டாம், சிறைச்சாலைக்கு வர வேண்டாம். எங்களுக்கு ஆதரவு மட்டும் தாருங்கள். உங்கள் வளமான வாழ்வுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்திய தம்பி சேகர் பாபு, இந்த பகுதியின் செயலாளர் தம்பி முரளிதரன், இந்த பகுதியில் இருக்கிற கழக தோழர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக என் நன்றிக்குரிய தாய்மார்கள், நான் உங்களை உணர்வோடு வணங்குகிறேன். ஒரு நாட்டில் வீரமுள்ளவன் நடமாடுகிறான் என்றால் அதற்கு காரணம் தாய் மட்டுமாகத்தான் இருக்கும். எனவே திரண்டு வந்திருக்கிறீர்கள், கடைசி வரை காத்திருந்தீர்கள். இதே போல நீங்கள் எங்களுக்கு பலமாக இருங்கள், நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம். எதிர்காலம் வளமானது. நன்றி, வணக்கம்.